வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், செங்கோட்டையிலிருந்து. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை பற்றி நம்முடைய பதிவில் தெரிவித்து வருகிறேன். இன்று சிறுநீர் சுருக்கு, டிஸ்யூரியா, நீர்க்கடுப்பு இதை பற்றி பதிவிடுகிறேன். சிறுநீரக தொற்று, சிறுநீர் சுருக்கு பரவலாக கோடையில் காணப்படும். நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும். ஏன்னால் வேர்வை அதிகமாக இருப்பதால் தண்ணீர் வெளியேறி விடுவதால் சிறுநீர் சுருக்கு பரவலாக காணப்படும். நிறைய பேருக்கு கல்லடைப்பும் வரும். எனவே ஆயுர்வேத மருத்துவத்தில் கூறியுள்ள மிகச் சிறந்த மருந்துகளை உபயோகப்படுத்தலாம். ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய எலுமிச்சை சாறு அருந்தலாம். எலுமிச்சை சாறு நவீன மருத்துவத்திலும் சரி, ஆயுர்வேத மருத்துவத்திலும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஜம்பீர பானகம் என்ற ஒரு மருந்து இருக்கிறது. எனவே எலுமிச்சை சாறு, இப்பொழுது கிரான்பெரி என்று குருதி நெல்லி அதை பரவலாக உபயோகப்படுத்தி வருகிறார்கள். அதையும் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பிருகத்யாதி கஷாயம், புனர்ணவாதி கஷாயம், சந்திர பிரபாவடி போன்ற மருந்துகளையும் உட்கொள்ளலாம். புனர்ணவாசவம், சந்தனாசவம், சந்தனாதிபடி இதெல்லாம் பலன் தரும். நாங்கள் ஒரு கலவையை கொடுப்போம். அதில் சிறுநெருஞ்சில், பெருநெருஞ்சில், பூனை மீசை, மூக்கரட்டை, கல்லூரிக்கு பச்சிலை, பாஷாணபேதி, சிறுபீளை இதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு பவுடராக கொடுக்குறோம். அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சிறுநீர் சுருக்கு, சிறுநீர் தொற்று மட்டுமல்லாது சிறுநீரக செயலிழப்புக்கு கூட மிகவும் நல்ல ஒரு மருந்தாக இருக்கிறது. நிறைய நோயாளிகள் பயன்பெற்று செல்கிறார்கள். எனவே கோடையில் ஏற்படக்கூடிய இந்த சிறுநீர் சுருக்கிலிருந்து ஆயுர்வேத மருந்துகளையும் எளிய எலுமிச்சை போன்ற பானங்களையும் அருந்தி சிறுநீர் சுருக்கிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.